அதாவது அமெரிக்க கப்பல் சார்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஆனா இதுதான் ஏற்படுத்துச்சுன்னு தெரியவே தெரியாது. அதை இன்டர்செப்ட் பண்ணலாம் பார்த்தா முடியவே முடியாது. அப்பேற்பட்ட இந்த வெப்பனை தான் இன்விசிபிள் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட என்டியூரன்ஸ் என்ன தெரியுமா? 24 மணி நேரம் வரைக்கும். அப்படி ஒன்ஸ் நீங்க லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ மணி நேரம் கிடக்கும். இதை ரீச் பண்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மீட்டர்ஸ் டெப்த் வரைக்கும் இதனால உள்ள போயிட்டு அங்கே அடிக்க முடியும். இந்த நாசிர் சீரிஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த அன்மேண்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, இதுல நாசிர் அப்படின்ற சீரிஸ் தான் ஹைலி டேஞ்சரஸா பார்க்கப்படுது ஈரானை பொறுத்த வரைக்கும். பிக்கெஸ்ட் த்ரெட் இப்போதைக்கு அமெரிக்காவோட இந்த ஆர்மடாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான். சரி, அடிக்கிறத பத்தி சொல்லிட்டோம். ஒருவேளை ஈரானை அமெரிக்கா அடிக்குது அப்படின்னா அப்ப ஈரானை பாதுகாக்க எதனா கவசம் இருக்கணும்ல, அது எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதே ஈரான் ரெடியா தான் வச்சிருக்கு. அதுக்கு பேரு ஆர்மான் மிசைல் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது மிசைலை கில் பண்றது. அப்பேற்பட்ட சிஸ்டம் தான் இந்த ஆர்மான். இதை பத்தி சொல்லணும்னா 200 கிலோமீட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. எங்க இருந்து? அமெரிக்காவோட ஆர்மடா இருக்குல்ல, அதுல இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் இதுவே இருக்கு. இந்த ஆர்மான் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 24 டார்கெட்ஸை மார்க் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் சொல்றேன், எல்லாத்தையும் மார்க் பண்ணி அடிக்கிற ஒரு திறமை இதுக்கு இருக்கு. இதோட ஸ்பீட் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட மார்க் 5ன்றாங்க. அதாவது 1 டிஃபென்ஸ் பண்றது, இன்னொன்னு எதிர்த்து சண்டை போடுறது. இந்த ரெண்டு விஷயமும் இதுல பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க. இது ஆக்சுவலாக இந்த பேலஸ்டிக் மிசைல்ஸு, க்ரூஸ் மிசைல்ஸு, ட்ரோன்ஸு இதுக்கெல்லாம் வீரியமாக செயல்படும் அப்படின்ட்டு ஈரான் தரப்புல ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அந்த ஊடகங்கள் தரப்புல. இந்த அர்மானில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லான்ச் டியூப்ஸ் இருக்குங்க. இதன் மூலமாக 360 டிகிரி வரைக்கும் கவர் பண்ண முடியும் த்ரெட்ஸை. இதில் சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த இன்டர்செப்ஷன் ஆட்டிடியூட் இருக்குல்ல, எவ்வளோ உயரம் வரைக்கும் இது இந்த மிசைல்ஸ் அந்த த்ரெட் ஆச்சு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட இன்டர்செப்ஷன் ஆட்டிடியூட் மட்டுமே 27 கிலோமீட்டர்ஸ். ஸோ தூரமாக போய் அடிக்கும், மேலேயும் போய் எவ்வளோ தூரம் 27 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயும் இதால் அடிக்க முடியும். இதோட ரியாக்ஷன் டைம் என்ன தெரியுமா? ஒன்ஸ் இது த்ரெட்டை டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா 3 நிமிஷத்துக்குள்ளேயே லான்ச் ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு பெரிய சவாலும் இதுக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள தடுக்க முடியாத அளவுக்கு வேகத்தில் ஏதாவது த்ரெட் வருதுன்னா இது கொஞ்சம் குழம்பிடும். வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. இந்த அர்மான் பார்த்தீங்கன்னா சைத் 3F மிசைல்ஸ் இருக்குல்ல, அப்கிரேட் பண்ணப்பட்ட வார்ஹெட்ஸு, இதை லான்ச் பண்ணுற கேப்பபிலிட்டி கொண்டதுங்க இந்த அர்மானு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சைத் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதுதான் அமெரிக்காவோட ட்ரோன்ஸை கல்ஃப்ல வச்சு காலி பண்ணிச்சு.